வணங்க ஒரு வீடியோங்க. இப்போது ஒரு இளவாலிபன் ஒரு இளவாலிபன் என்னங்க ஒரு இளவாலிபன் வந்து கல்யாணம் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் இருக்குது. குடும்பம் இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால இன்னொரு மனைவி அவர் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இளம் வாலிபன் மனைவி இருக்குது, வீட்டில் மனைவி இருக்குது, நல்லா கேட்டுக்குங்க, மனைவி இருக்குது, இன்னொரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு யோசனை பண்ணணுங்க. இந்த மணமகளை நீங்கள் மறுபடியும் மணமகள் இருக்கும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணுறது மாபெரும் தப்பு. அப்படி இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் தகுதியான ஆளா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணுங்க. தகுதியான ஆளாக இருக்கிறோங்களா, இது தேவையா நமக்கு, இது முடியுமா நம்மளால், இது செயல்படுத்த முடியுமா, இன்றைக்கி நேற்று சமாச்சாரம் அல்ல, இது நம்ம லாங் லைஃப்பில் நம்மக்கிட்ட தொடருது, இதில் நம்மளுடைய கௌரவம் அடங்கியிருக்கு, மானம் அடங்கியிருக்கு, சந்தோஷம் அடங்கியிருக்கு, இத்தனை விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கு. இந்த காரியத்தை செய்யும்போது இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு ஓசனை வண்டன்னு சொல்ல வர்றேன். சும்மா அந்த காமத்தினுடைய விளிம்பில் இருந்துட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நாளைக்கு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் அழுகக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் அல்லோல் படக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தினுடைய விளிம்புக்கு போயிடுவீங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாகவும் கூடாதுன்னு சொல்ல வர்றேன். எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகவும் கூடாது, அந்த மாதிரி இலக்குக்கு நீங்கள் போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தை மட்டும் நினச்சி மனசை திடப்படுத்தி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். இது நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு அவதிப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, மனநோய்ப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. எப்போ பாரு தாடி விட்டுட்டு ஒரு உதடெல்லாம் காஞ்சி கருவழிஞ்சு ரொம்ப வேதனையில் படுறவங்க நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்குறேன். என்னென்னு கேட்டால் அவங்க விஷயம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான். மனைவி மக்களோட நல்லா வாழணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.